அந்த 27 பேரையும் ராணுவ உடையிலே வந்த இஸ்லாமிய பயங்கர தீவிரவாதிகள், நீங்கள் இந்துக்களா, இந்துவா, நீ இந்துவா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு சுட்டு கொண்ட சம்பவம் மிகவும் இன்னைக்கு உலகத்தையே உலுக்கி இருக்கிறது. அதற்கு நிச்சயமாக பதிலடி கொடுப்போம் என்கின்ற உறுதியை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மனதின் குரலிலே சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைவரும் திரும்பி பார்க்க வேண்டும். ஏன் இந்த சம்பவம்? ஒரு இந்துவாக பிறந்தால் அது மாபெரும் தவறா? ஒரு இந்து என்று சொன்னால் சுட்டுக் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் இதையெல்லாம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த மனதின் குரலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரோ, உலக விஞ்ஞானிகள் அனைவரும் எதிர்பார்க்கின்றது நமது இந்தியாவுடைய இஸ்ரோ தான். இஸ்ரோ பிஎஸ்எல்வி ராக்கெட்டை ஏவுகணை செய்த போதும், சந்திராயன் பூமியிலிருந்து இறங்கிய போதும், சமீபத்திலே நமது விஞ்ஞானிகள் ஒரு சிறு கோளாறுக்கு பிறகு அவர்கள் தாமதப்பட்டு தரையிறங்கிய போதும் மிகப்பெரிய சாதனையை நமது இஸ்ரோ சாதித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சூரியனின் பக்கத்திலே கூட நமது கோள்கள் சென்று வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சாதனையை விண்வெளியிலே ஏறி பிறகு இறங்கிய சாதனையை நமது இந்தியன் இஸ்ரோ தான் செய்து காட்டியிருக்கிறார்கள். இதையும் இந்த மனதின் குரலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன பொருட்கள் விவசாயத்தில் விளைவிக்கப்படுகிறது. காஃபி யார் பயிரிடுகிறார்? ஆப்பிள் குளிர் பிரதேசம் விளையும்னு சொன்னாங்க. ஆனால் 35 டிகிரி வெப்பத்திலையும் ஆப்பிளை விளைய வைத்தது அந்த ஜிதேந்திரா விவசாயி. அதையும் கண்டுபிடித்து, அதாவது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த மனதின் குரலில் ஒவ்வொரு முக்கியமானவர்கள் எந்தெந்த துறையில் அவர்கள் தேர்ந்தவர்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பேசி அவருடைய நிகழ்வுகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய வழக்கமாக 121வது மனதின் குரலிலே இங்கே இப்பொழுது இன்னைக்கு நாம் பார்த்தோம். ஆனால் இதுக்கு முன்பே நடந்த ஓராண்டுக்கு முன்னால் நடந்த மனதின் குரலில் இதே பகுதியில் நமது சதீஷ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அன்றைக்கு இதே கராத்தே தியாகராஜன், கருநாகராஜன், சாய் சத்யராய், நான் உட்பட திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட எல்லோரும் கலந்து கொண்டோம். ஆனால் அது எந்த விதமான ஒரு அசம்பாதம் நடைபெறவில்லை. ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு அனுமதி இருந்தது கடந்த ஆண்டு. ஆனால் இந்த ஆண்டு ஜாயின்ட் கமிஷனர் விஜயகுமார் அவர்கள் எங்களுக்கு அனுமதி தரல. நாங்கள் பொது இடத்தில் போட்டிருந்தோம், எல்லாருக்கும் அன்னதானம் கொடுப்பதில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஜாயின்ட் கமிஷனர் விஜயகுமார் அவர் இல்ல நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது, இது துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியாக இருக்கிற காரணத்தினால் செய்யக்கூடாது என்று சொன்னாரா என்பது எனக்கு தெரியவில்லை. அல்லது துணை முதலமைச்சர் மட்டுமே அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்காரா என்பது மட்டும் எங்களுக்கு புலப்படவில்லை, என்னன்னு தெரியவில்லை. ஆனால் ஒரு வகையில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். காவல்துறை தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் அடக்குமுறையில் தயவுசெய்து எந்த காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்று தயவுசெய்து நினைக்காதீர்கள். மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வளர்ந்திருக்கிறது. இப்படியெல்லாம் தடுத்து நிப்பாட்டிவிட்டால் மக்களுடைய மாற்றம் நிச்சயமாக அது மாறாது என்று மட்டும் தவறாக நினைக்காதீர்கள். ஆட்சி உங்களுக்கு நிரந்தரமானது மட்டுமல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் தான் அனுமதி எழுதி கொடுத்திருக்கிறார். அனுமதி எழுதி கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு, பெர்மிஷன் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு பொது இடத்துல பண்ணக்கூடாது, மண்டபத்தில் பண்ணுங்க அப்படின்னு. ஒருவேளை எனக்கு விஜயகுமாருக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அதெல்லாம் போட்டால் வெயிலில் தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இங்கே மண்டபத்தில் இருக்கனால கொஞ்சம் குளிராக இருக்கனால தேங்க்ஸ் டு விஜயகுமார். இது திட்டமிட்டு செய்யப்பட்டது பார்க்குறீங்களா? இல்லாட்டி இது எப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை பொறுத்த ஆளுங்கட்சி தரப்பில் இந்த மாதிரி ஏற்பாடு. திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு ஏடிஎம்கே டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், விஜய்க்கான டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக முன் வருவதை கூட எங்களை அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
வேல்முருகன் ஒண்ணு நினைக்கிறீங்க, அவர் ஒரு கூட்டணியில் இருக்கார், திருமாவளவன் ஒரு கூட்டணியில் இருக்கார். இவர் எப்படி போய் ஏடிஎம்கே டோரை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? இவர் எப்படி போய் திரு விஜய் டோரை க்ளோஸ் பண்ண? முதல்ல அவர் வீட்டை டோரை அவர் க்ளோஸ் பண்ணணும். அவர் வீட்டு டோரை அவர் க்ளோஸ் பண்ணணும். அடுத்த வீட்டை பற்றி ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.